அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி பௌர்ணமி தினத்தன்று நம் தலகாணிக்கடியில் இந்த பொருளை வைத்து நம்ம தூங்கினாலே போதும், நமக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். என்ன பொருள் வைத்து நம்ம தூங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பங்குனி பௌர்ணமி அம்மனுக்கு மிகவும் உரிய நாள். வராகி பக்தர்கள் அனைவருமே பங்குனி பௌர்ணமி தினத்தன்று வராகி அம்மனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் தண்ணியோ அல்லது ஒரு செம்புலையோ தண்ணீர் வைத்து கொஞ்சம் துளசி இலை, பச்சை கற்பூரம், கொஞ்சம் பூக்கள், செவ்வரளி பூக்கள், ஒரு எலுமிச்சங்கனி போட்டு வைத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் கலந்து நீங்கள் வராகிமன் படத்துக்கிட்ட வைத்தீங்க அப்படின்னாலே உங்கள் இல்லத்தில் அன்னையோட அருள் அதிகரிக்கும். இல்லம் எப்போதுமே ஒரு தெய்வீக கடாச்சத்துடன் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் நமக்கு வேண்டும் அப்படின்னு இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த தண்ணீரை மறுநாள் காலையிலையோ அல்லது மாலையிலையோ நீங்கள் எடுத்து கல்படாத இடத்துல போட்டுருங்க. எலுமிச்சங்கனியை பூஜை குப்பைகளுடன் சேர்த்து நீங்கள் போட்டுடலாம், அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற மண்ணுக்கடியில் செடிக்கடியில் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்துடலாம். அடுத்து நீங்கள் நெய்வேத்தியமாக பாலும் தேனும் அல்லது பாலும் சர்க்கரை கலந்து நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, அதாவது பங்குனி பௌர்ணமி ஒரு 6:40 ஒரு 6:45 நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது நடக்கும். அந்த ஒரு அற்புதமான நேரம் அந்த நேரம் இருக்கின்றது. நீங்கள் சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய வேண்டுதல் சொன்னாலே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதாவது ஏதாவது உங்களுக்கு நடக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சந்திர பகவானை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு நிறைவேற்றி வைங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது அந்த வேண்டுதல் நமக்கு சீக்கிரமாக நடக்கும். நம்பிக்கையுடன் கேட்டு பாருங்கள். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ₹1 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ₹1 நாணயத்தை ஒரு 9 நாணயம் நீங்கள் எடுத்துட்டு ஒரு சிவப்பு நிற துணியில் முடிச்சு போல் கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சாலும் உங்களுக்கு பணம் சேரும். பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் வைக்கும்போது பணம் சேரும். அடுத்து நீங்கள் தலகாணிக்கடியில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு மஞ்சள் நிற துணியோ அல்லது சிவப்பு நிற துணியோ எடுத்து அதில் 9 கல்லுப்பு கட்டாயமாக வைக்க வேண்டும். 9 கல்லுப்பு, ₹1 நாணயம் 1, கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி தலகாணிக்கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும். உங்களுடைய மனம் அமைதியாகும். கெட்ட கனவுகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். ஏதாவது ஒரு பயம் உங்களுக்குள்ள உள்ளுணர்வுக்குள்ளே இருக்கின்றது அப்படின்னா அந்த பயம் போயிடும். ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும். ரொம்ப சிறப்பான இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இதை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு 9 நாள் பயன்படுத்தலாம் அல்லது 3 நாட்கள் பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அதனால் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயம், ஒரு உள்ளுணர்வுக்குள்ள ஒரு பதட்டம்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கின்றது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு பிறந்தலேருந்தே அப்படி இருக்குது அப்படின்னா கூட அது சரியாக ஆரம்பிக்கும். மன அமைதி கிடைக்கும். அதே போல் பங்குனி பௌர்ணமி தினத்தன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலகாணிக்கடியில் ஒரு வசம்பு மட்டும் அடியில் வச்சுட்டு நம்ம தூங்குகிறோம் அப்படின்னாலே உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நமக்கு தீரும். நல்ல ஒரு வசியம் கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறாங்க அப்படின்னா சின்ன வசம்பு துண்டை எடுத்து தலாணிக்கடியில் வச்சுட்டு நம்ம தூங்கணும். பணமும் இருக்கும் மற்றும் அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லது. இந்த 2 பரிகாரத்தில் உங்களுக்கு தேவையான பரிகாரம் என்னவோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ மனக்குழப்பங்கள் தீர்வதற்காக அந்த கல்லுப்பும் ₹1 நாணயம் வைத்து நீங்கள் செய்துக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த வசம்பு வைத்து செய்து பாருங்கள். ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். எனக்கு 2 பிரச்சனையும் இருக்குது அப்படின்னா 2மே நீங்கள் வைக்கலாம். ஒன்று துணியில் போட்டு முடிச்சு போட்டு வச்சுருங்க, இன்னொன்று அப்படியே நீங்கள் வைக்கலாம். ரொம்ப நல்லது. செய்து பாருங்கள், நல்ல பலன் கொடுக்கும். பௌர்ணமி தினத்தன்று செய்யும்போது உங்களுக்கு இன்னமும் வெற்றி கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.